கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் பிள்ளையே, நான் சொல்வதை சற்று கேள். மத்தவங்களுக்காக உன் சந்தோஷத்தை தொலைச்ச இன்னொருத்தருக்காக உன் நிம்மதியை தொலைச்ச வேதனைகளை வெளியே காட்டத் தெரியாம உன் வாழ்க்கையை மட்டும் ஏன் தனிமையோடு வாழ்ந்து எதற்காக கண்ணீரோடு போராடுகிறாய்? ஏமாற்றியவர்கள், துரோகம் செய்தவர்கள், பொய் சொன்னவர்கள், வாக்கு கொடுத்தவர்கள், சத்தியம் வழங்கியவர்கள், நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள், வேண்டுமென்றே பழி வாங்கியவர்கள், அவர்கள் அங்கு நலமாக வாழ்ந்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை அனைத்தையும் அவர்களுக்காக இழந்த நீ வலி தாங்க முடியாமல் ஏன் கதறுகிறாய்? பிள்ளையே, கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து உனது பழைய நிலைக்கு வா. உனக்கான அழகிய வாழ்வு காத்திருக்கிறது. உன் உயிரின் மதிப்பு தெரிந்த ஒரு உறவு உனக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. உன் மனதில் எத்தனை பாரம் இருந்தாலும் என்னை மட்டும் மறக்கவில்லை. என்னிடத்தில் இப்படி உட்கார்ந்து கதறிக்கொண்டே இருந்தால் எப்பொழுது உனக்கான வாழ்வை நீ வாழப் போகிறாய்? எப்படி பிள்ளையே உன்னை இந்த நிலையில் வைத்து பார்ப்பேன்? கண்ணீரை துடைத்துவிட்டு என் கரங்களை பிடித்து வா. உன் மனதில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் பழைய நினைவுகளும் எல்லாமே மறைந்து போய் புது சீரான நல்ல நினைவுகளும் சந்தோஷகரமான நல்ல நிகழ்வுகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அடுத்தடுத்து இனிமேல் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய அந்த பயணத்துக்கு தயாராயிரு. நிச்சயமா உன் வாழ்க்கையை சிறப்பான இடத்துக்கு தான் நான் கொண்டு போவேன். என்னை நம்பு. என் அருளால் நீ பசுமையான வாழ்க்கையை வாழ்வாய் பிள்ளையே. உன் விருப்பங்களை எல்லாம் அப்பா நான் நிறைவேற்றுவேன் என் அன்பு பிள்ளையே. எப்போதுமே நன்றி சொல்ற மனதோட இரு. நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சுட்டா பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உனக்கு. என்ன முழுசா உன் மனசுல நினைச்சு வழிபட்டுட்டு இருக்க உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே நீ நினைச்ச அனைத்தையும் தரப்போறேன். எப்பொழுதும் நான் உனக்கு துணையாயிருப்பேன். என்னை அப்பா என்று அழைத்த உனக்கு உன் குலத்தை எந்நாளும் காத்து நிற்பேன். உனக்கு அழியாத புகழை கொடுப்பேன். நிலையான செல்வத்தை தருவேன். பிள்ளையே, என்னை வந்து நீ குடும்பத்தோடு தரிசித்தால் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பேன். உன் சந்ததியினர்களுக்கு அழியாத புகழ் செல்வத்தை தருவேன். இந்த தீப ஒளியின் என் முகம் ஜொலிப்பது போல் உன் வாழ்வில் நீ ஜொலிக்கப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, என் கைகளில் அள்ளித் தருவேன் உனக்கு. என் ஆலயம் வருவதற்கு உண்டான உனக்கு இருக்கும் தடைகளை அனைத்தையும் நான் நீக்கிவிடுகிறேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல காலம் ஒன்று காத்திருக்கிறது. ஏன் எல்லைக்கு வந்து என்னை கை கூப்பி வணங்கு. உனக்கு இந்த கருப்பன் உனக்கு துணையாயிருப்பேன் என் மக்கா.